ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் சீரிஸ் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம கூட இப்போ வந்து ஜாக் வந்திருக்காரு. ஜாக் சொல்லுங்கள். ஹாய் கைஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம போடுறோம். மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணுவோம். எல்லோரும் கொஞ்சம் ஃபேமஸான கேம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ணுறோம். அவங்க கேமுக்குள்ளே போய்ட்டு மற்ற எல்லாத்தையும் பேசலாம். புதுசாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பேர் என்னங்க வைக்கிறது? கேமர்ஸ் பேரடைஸ்னு வச்சுருங்க, ஜிஆர்னு வச்சுருங்க. ஜிபி வச்சுருவோம். ஓ, அது ஜிபியா? ஜிஆரா? அது எந்த சேனல் மட்டும் கண்டிக்காதீங்க. நார்மலாக இருக்கணும். ஸ்டார்டிங் மேப், போனஸ் டெஸ்ட்டு, சீடு உங்கள் 14 போடுவோமா? சிமுலேஷன் சேனல் வந்து வச்சுருக்கோம். கோஆர்டினேட்ஸ் காட்டோம், அவ்வளோதான். கிரியேட் பண்ணிடலாமா? பண்ணுங்க. பொண்ணான கையால் கிரியேட் பண்ணுறதோடு சேர்த்து ஒரு லைக் பட்டனே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க அப்படின்னு. சர்ச் ஆஹா, நல்ல ஒரு பனி கிராமத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. என்னங்க இது பனிமூட்டம்? சுற்றி பனியாக இருக்கியா? எப்பயும் இப்படி தான் இருக்குமா? இல்லை, கேம் வந்து தெரியாது, அதனால தான் ஸ்டீவ் ப்ளே பண்ணுறாரு. ஆமாம், எனக்கு கொஞ்சம் தெரியும். இது இதை மட்டும் எடுத்துக்கிறோம். செஸ்ட்டை உடச்சி எடுத்துக்கிறோம். உடச்சனால எல்லாம் கொட்டிடும் பார்ப்போம். ஒன்று ஒன்றா பிறக்கிறதுக்கு சொருப்பு தான் கிடையாது. அதாவது 4 டார்ச் என்றைக்குமே கிடைக்காது. சில நேரங்களில் 4 டார்ச் கிடைக்கும். இங்கே கொஞ்சம் கரும்பு இருக்குங்க. சரி, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எந்த பயனும் இல்லை. சவுமயில் இருங்க. கரும்பு இருக்கு, பூசணிக்காய் இருக்கு. பூசணிக்காவா? இதுதான் கரும்பா? என்ன பண்ணுறது? கரும்பு வச்சு என்ன பண்ணுறது? கரும்பு வச்சு நார்மலாக வாழ்க்கையில் ஒன்றும் பேப்பர் செய்வாங்க. இது நல்லா இருக்குங்க. சுகர் செய்யலாம். பனியும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சாப்பாடு எப்படிலாம் கிடைக்காது பனி கிராமத்தில் இருந்தோம்னா. அப்படியா? வேற எங்கேயும் போகிறது? வேறு எங்கேயாவது தான் போகணும். ஆனால் எங்கிட்டு போகிறது? எங்கிட்டு பார்த்தா பனியாக இருக்கியா? போட்டு வேணும் நமக்கு. சுற்றி மரமே ஒன்றும் கிடையாது பாருங்க. இதுங்க மேப்பை யூஸ் பண்ணுவோம். மேப் இருக்குல்ல, வழியாக இருக்குது தானே. அது முயலா? ஆமாம், முயல் அடித்து முயல் கறி எடுத்துக்கிறோமா இருக்கும். ஏய், முயல் வேகம் ஓடாதாங்க. நீங்கள் அது வேறையா? முயல் என்னைக்கு அடித்து எடுக்கிறது? ஓடிட்டே தெரியுதாங்க அது. காணா நானே சிட்டா பறந்துருச்சு. அங்கே ஒரு முயல் இருக்கு. அந்த பக்கம் தான் நான் போகலான்னு இருக்கேன். இப்போ ஐடியா வச்சு நாங்கள் தான் கொஞ்சம் புல்லு தெரியுது, பியர் கிரில்ஸ் மாதிரி. ஒரே இடத்துல செத்துருச்சு. என்னங்க முயல் சேர்த்து கறி தான் இருக்கு. கறியே கிடைக்கல. அங்கே பாருங்க. என்னது பார்த்தீங்களா? கரடி இருக்கு. இங்கே? ஓ, கரடி. பனிக்கரடி இருக்கு. அடிங்க அதை. இந்த மாதிரியான ஒரு பனிக்காட்டுக்குள்ள எப்படி சர்வே பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி பனிக்கரடியை பார்த்தீங்கன்னா அது கிட்ட போகாதீங்க. அப்புறம் இது போறீங்க மியூசிக் உங்களுக்கு சொல்லி கிட்ட போனால் ஏதாவது பண்ணுதான்னு பார்த்தேன். நான் மாதிரி விளாடும்போதெல்லாம் அடிக்குங்க. அது அப்படியே தவிட்டு வந்து அடிக்கும். 2 காலெலாம் நடக்கும். 2 காலம் நடக்குமா? ஃபோன் பண்ண மாட்டேது. பிரச்சனை நமக்கு. நம்ம என்னைக்கு ஆடை கண்டுபிடிக்கிறது இல்லை. என்னங்க மேப்பு இதுவாக இருக்குது? ஆமாம், நம்ம போகிற வரைக்கும் தான் அதில் சேவ் ஆகும். ஓகே. நம்ம அந்த பக்கம்லாம் போகலைன்னா அது ஒன்றுமே சேவ் ஆகுது. லைட் லைட்டாக வைப்ரேட் ஆகுது. தெரியல, கிளிச்சாக இருக்கும். அங்கே தான் லைட்டாக கரும்பு இருக்கும். இங்கே பார்த்தாலும் கொஞ்சம் கரும்பு இருக்கு. கொஞ்சம் செடி இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அங்கிட்டு போங்க. இந்த இடம்லாம் புல் இருக்கிற இடம் தான், ஆனாலும் பனி பெஞ்சிருக்கு அதிகமாக. ஆமாம். எங்கிட்ட பார்த்தாலும் வெறும் கரடியாக தான் இருக்குது. கரடி குட்டி பார்க்குறீங்களா? கரடி அடிக்குங்க, கறி கிடைக்குங்க. வருது வருதியா? இந்த எந்திரிக்கிற வரியா? ஒரு அடியும் முடிச்சு வச்சுக்க. நீங்கள் வீலிங் பண்ணுது. ஓடிடும். வேணாம், இதுக்கிட்டலாம் சமாளிக்க முடியாது. அது குட்டியோடு இருக்கிறத நம்ம அடிக்கும் போல் இருக்கு. ஆஹா, கண்ணுக்கு மரம் தெரியுது. கண்ணுக்கு குளிர்ச்சியான மரங்களாக இருக்கு. ரைட்டுங்க. அது தண்ணிக்குள்ள போனால் செத்துருவோமா? தண்ணிக்குள்ள போனால் சாப்பிடலாம். ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்கே. அப்போ அப்படியே நடந்து போகலாம் தண்ணி மேலேயே. இங்கே பாருங்களேன். லாஜிக் எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? இதில் இது அதே மாதிரி இதில் போட்டெலாம் ஒன்றும் சூப்பராக சொங்கின்னு சறுக்கிட்டு போகலாம். மரமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. எங்கிட்டு போகிறது? நல்ல ஒரு மோசமான பனி கிராமத்தில் இறங்கியிருக்கோம். மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கியே. வெட்டாமல் என்னங்க வெட்டுறது? ஏன்னா மரம் காற்றுல பறக்குது. லாஜிக் தான். நீங்கள் எது கேட்டீங்களே. பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? மேலே செடியில் இருக்கட்டும், மரத்தை மட்டும் வெட்டிடுங்க. சரி, அதுவே கொட்டிடும். நம்ம வெட்டலாம். அப்போ இருங்க வெட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டையை மட்டும் எடுத்துக்கிறோம். நம்மகிட்ட ஆல்ரெடி கட்டை இருக்குது. யோ, என்ன இந்த கரடி இங்கே வரைக்கும் வருது? இல்லை, இதுக்கு மேலே பார்க்க முடியாது. கரடி அடிக்கப்படாதுன்னு அப்பான்ஸுன்னு பார்த்தேன்.
குட்டி கரடி தனியாக தெரியுமான்னு பார்த்தா அம்மால என்ன நெருங்க பண்ணும். ஐயோ நம்மளை கொல்ல போதியா? கோடனை உடஞ்சிருச்சியா? என்ன பண்ணுறது? வேணும்ன்றிய குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டுருங்க. குச்சி வச்சா பாத்தீங்களா? என்னங்க மீன் கிடைச்சிருக்கு. உள்ளுக்கு இருந்து குட்டி கரடி வருது. இல்லையா பின்னாடி உள்ளுக்கு இருந்து எப்படி வர்றது? உங்களுக்கு ஸ்னோ பால்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. மேலே இருந்து பார்த்தா நான் உதிருது பார்த்தீங்களா? தோசை என்ன பண்ணுறது? ஸ்னோ பால்ஸ் வச்சு ஸ்னோமேன் செய்யலாம். உங்களுக்கு கடைசி அந்த பொம்மை ஒன்று செஞ்சு தரேன். அதை செஞ்சு என்ன பண்ணுறது? அதை செஞ்சு அதை அவனை பாதுகாக்கும். ஜாம்பீஸ்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அடிக்கும். ஆனால் நம்ம பெரிய சீரியஸாக போவோம். நாய்க்குட்டி மாதிரியா? நாய்க்குட்டி மாதிரிலாம் இல்லை, நம்மளே சில அடிக்கும். சரி மரம் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, விட்டுரும். அதை அப்படியே மேலே தங்குறதுக்கு இடம் வேணும் இப்போ நமக்கு. ஆமாம், ரொம்ப குளிராக இருக்கு நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இருட்ட வேற போகுது. இருட்டுல நம்ம ஒரு நெருப்பு மூட்டணும். இப்படி நிறைய மரம் இருக்கு. ஆனால் எங்கிட்டு பார்த்தாலும் பனியாக தானே எனக்கு. இப்போ எங்கேயா இருக்கு நாட்டில்? இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இருந்தாலும் ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டேது. சரி கொஞ்சம் மரம் இருக்கு, அது வரைக்கும் சேஃப் தான். இந்த பனியை விட்டு நம்ம எப்போ போகிறோமோ அப்போ தானே ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி தேட முடியும். ஓஹோ, இந்த மாதிரி இடத்துல அதான் பெரிய பிரச்சனையே. அதுபோக இந்த ஸ்கெலிட்டன் நேரம் வருவாங்க. ஆஹா, நம்ம கடிச்ச லக்க பார்த்தீங்களா? என்னாச்சு? ஸ்பான இடத்துல ஒரு வில்லேஜ். நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் எத்தனை எபிசோடுக்கும் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இருக்கு வில்லேஜ் உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இதான் வீடு. வீடா? கண்ணு முன்னாடி இருக்கு, உங்க கண்ணு மட்டும் தெரியுதுன்ற. அந்த பற்றியில் வில்லேஜர்ஸை மாப்பிள்ளையா சித்தப்பாமா இருக்காப்புல அவரு. ஃபர்னாஸ்லாம் இருக்கே, ஏதாவது சமைக்கிற பொருள் இருக்கு. அடுத்த வீட்டு நீ வாட்டு கேட்காம போறிய. அவங்க நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பெட்டை கூட உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். மட்டும் சாப்பாடு வேணும். அந்த வேலை வில்லேஜ் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு எல்லா பிரச்சனையுமே இங்கேயே தீர்வு கிடச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு சோறுலாம் போட மாட்டாங்களா? அவங்க சோறு போடுவாங்க, ஏதாவது பெட்டியில் வச்சுருப்பாங்க, அடித்து எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். காணும் மாடி வீடு ஒன்று கட்டலையா? நான் மேலே இருக்கல மாடி, அதில் கட்டியிருப்பாங்க. அவன் சரிங்க மேலே அப்படியே மாடினா மாடியில் போய் கட்டக்கூடாதுங்க, படி வச்சு மாடி கட்டணுங்க. மாடி வீடுலாம் இங்கே கட்ட தெரியும், எல்லாரும் கூரை வீடு தான் கட்ட தெரியுங்க. நம்ம எப்படியாவது இப்போ மேலே போயிட்டு அங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் இவங்க விவசாயம் கூட பெருசாக பண்ண மாட்டாங்க. ஆஹா, கடைசியாக கண்ணு முன்னாடி ஒரு மாடு தெரியுதியா? விவசாயம் எப்படிங்க பண்ண முடியும் இந்த இடத்துல? இந்த இடத்துல ஒரு மாடு இருக்குங்க. நம்ம கொஞ்சம் கறி மட்டும் தேவை. கொஞ்சம் மாடு பசு மாடா? இந்த போய் பார்க்குறேன் என்ன மாடுன்னு. ஆடு வேறு இருக்கு. ஐயோ, நாய் வந்துட்டு இருக்கே. நாய் வந்து எனக்கு காண போகுது. நாய் வந்து ஆட்டை கடிச்சு கொண்டுரும் பாருங்க. அப்போ நாய் அடிங்க. ஐயோ, நாய் அடிச்சா நம்மளை கடிச்சு கொண்டுறியா? அப்போ அந்த கறி நம்ம எடுத்துக்கிறோம். அது கறிலாம் சாப்பிடாது. போன் இருந்துச்சுன்னா அப்போ சூப்பராக இருக்கும். அதை எலும்பு இருந்துச்சுன்னா அப்போ நாயை நம்ம கூட கூப்பிட்டு போயிருந்துடலாம். சே, மனசுக்கு சங்கடமாக இருக்குது. இந்த மாட்டை அடிச்சு எலும்புடுங்க. மாட்டெலாம் அடிச்சு எலும்பு வராது. எலும்பு கூடோட ஒருத்தர் வருவான். எங்கள் லேர்ன் பண்ணி எலும்புன்னு பார்த்துருக்கீங்களா? நாஸ்டாலஜிக்காக இருக்குமே. அதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? சிறுவதியில் பார்த்ததா? 90s கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ.